இந்த பாரு மாப்ள, அவ சந்தோஷத்துக்காகத்தான் நீ அந்த இடத்துல சம்மந்தம் பண்ண. இப்ப அந்த பொண்ணே செத்து போயிரேன்னு சொல்றா. பேசாம முடிவு மாத்திக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஊக்கு கொடுத்துட்டேன்னு உன் போக்கு போயிட்டே இருந்தா அந்த பொண்ணை இழந்துட்டு தவிக்க வேண்டியதுதான். மாமா, இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டா அந்த பொண்ணு மங்கை யார் மாமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஆனா அந்த பொண்ணை நீயே கட்டிக்கப்பா, நான் வேணான்னு சொல்ல. ஆனா நம்ம மீனாட்சிக்கு அந்த ஒத்த கையும் பையன் கோண மூஞ்சியும் பிடிக்கல. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திரு. இல்ல நாளைக்கு உன் மாமா மக ஊர் வரவ கூட்டி என் சம்மதம் இல்லாமலே நிச்சயம் பண்ணிட்டாங்க, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் போய் பேசி தீர்த்தலாம். ஆனா நீ அந்த ஒத்த கையில பாக்காட்டா கூட பரவாயில்லப்பா, அந்த சொத்த மூஞ்சி கிளவி கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வருவாப்பா. பாஸ், எங்க போறீங்க? நீ கொஞ்சம் போ, நான் வர்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? அத மைக்கில தான் கேட்கணுமா? போறோம். எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான், கேட்காட்டாலும் உதைக்கிறான். ஓய் ஒண்டி புலி, உன்னை ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல, என் பேர் வெளியே தேவையில்லை. ஐயோ ஐயோ, என்னப்பா பந்தல் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க? கல்யாண வேலையை இப்ப ஆரம்பிச்சானு போட்டிருக்கு. அங்க பாரு சோத்துக்கு எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கானுங்க. இந்த பாரு அந்த மூலையில பேட் செட் எல்லாம் இருக்குது. என்னப்பா அழுகிற சத்தம் கேக்குது, சங்கூதுறானுங்க. ஏங்க ஒத்த கையும் போயிட்டானா? பெரியவர் இல்லைங்க, அவரோட அம்மா தான் செத்துட்டாங்க. ஆஹா, ஒத்த கையும் போகலையா? ஏன்பா நம்ம யாருகிட்ட நியாயம் சொல்லாம வந்தோமோ அந்த அம்மாவே போயிடுச்சு. அப்ப நமக்கு இங்க என்ன வேலை? வா போலாம். மாமா வந்துட்டோம், துக்கம் விசாரிச்சுட்டு போ. என்னப்பா ஒத்த கையும் பிச்சு எடுக்கிறான்? நம்மளும் மொய் எடுக்கணுமோ? எதுக்கு எட்டனா எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ மாமா, இது கூட தெரியாத? நாங்களும் உங்க துக்கத்துல பங்கு எடுத்துக்கிறோம் காட்டுறதுக்காக தான் கை மேல கைய வைக்கிறது. ஓ, நேட்டிவிட்டியா? நல்ல காரியம் நடக்க போறப்போ கிளவி திடீர்னு போய் சேர்ந்துருச்சேன்னு வருத்தப்படாதீங்க தம்பி. அப்போ இன்னும் ஒரு வருஷம் கழிச்சுதான் கல்யாணம். ஒரு வருஷம் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு காரியத்தை எட்டுக்கு வச்சுட்டு நான் நல்ல கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே. அம்மா வாழ்ந்து முடிச்சவங்க, சின்ன சிறுசுல எதுக்காக வச்சுக்கிட்டு. அதுவும் சரிதான் மாப்ள. பாட்டி செத்ததுல நமக்கு ஒரு 40 டேஸ் கிடைச்சிருக்கு. இத வச்சு என்ன பண்ணலாம்? மாமா, கொடுத்த வாக்கு மாத்த நினைச்சதுக்கே ஒரு உசுறு போச்சு. மீனா இன்னும் எத்தனை உசுறு போமோ? இது பாருங்க, 40 நாள்ல மீனா மனசை மாத்தி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும். ஓஹோ, நீ அந்த ரேஞ்சில போறியா? 40 நாள் என்ன, 40 வருஷம் ஆனாலும் என் மனசை மாத்த முடியாது. இத பார்த்து தப்பு. இன்னும் எண்ணி 10 நாளுக்குள்ள என் மாமா மனசை நான் மாத்தி காட்டல, நான் மூக்கையா தேவரோட மருமக இல்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கையோ தும்பிக்கையோ அவனை மடக்கிறது ஒண்ணும் சாதாரணம் இல்ல. அவன் பிடிவாதம் பண்ண மாதிரியே நீயும் பிடிவாதம் பண்ணேன்னா உன் வாழ்க்கை தான் கெட்டு போயிடும். நான் சொல்ற மாதிரி கேளு. முதல்ல அவன் மூஞ்சிய பாரு, அப்புறம் அவனை கொஞ்சிப்பாரு, அப்புறம் அவனை கெஞ்சிப்பாரு. அதுவும் முடியலையா, ரேப் பண்ணிடு. நான் தோட்டத்துல போய் பச்சளை பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன். சின்னையா வந்தா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம சாப்பாடு போடு. என்னடி என்னாச்சு? அந்த சிட்டமா மகன் அவசாரி புள்ள என் பையன் கண்ணுல மண்ணள்ளி போட்டுட்டாமா. நானும் தண்ணியில கழுவி பார்த்தேன், தாய்ப்பால் ஊத்தி பார்த்தேன், போன பாடல என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நல்ல வேலை தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்தியா? வேறியா பயல புடிய? நல்லா தான் வீங்கி இருக்கு. இரு இரு இரு, கொஞ்சம் கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம். பாத்தியாடா எவ்வளவு பெரிய தூசின்னு? அதான் புள்ள இப்படி துடிச்சிருக்கு. சரி சரி, எல்லாம் சரியா போச்சு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுத்தமான வழக்கண்ணையில 2 சொட்டு கண்ணுல விட்டு தூங்க வை. கூட்டி போ. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், வீட்டை பாத்துக்க. கண்ணுல தூசி விழுந்தா அதை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு வைத்தியம் இருக்கா? ஐயோ கண்ணு எரியுதே! ஐயோ மாமா, மாமா, ஐயோ மாமா, என்ன புள்ள? கண்ணு எரியுதே! என்னாச்சு? வலி தாங்க முடியல மாமா. என்னாச்சு? கண்ணு என்னமோ விழுந்துருச்சு மாமா. என் கண்ணு ரொம்ப உறுத்துது மாமா. சரி சரி, ஐயோ கண்ணதுரை கண்ணதுரை. ஐயோ மாமா, கண்ணு எரியுது மாமா.
யாரும் இந்த நேரத்துல வீட்டுல இல்லாம இருக்காங்களே, தாய்ப்பால் வாங்கிட்டு வந்து ஊத்துறான்னு பார்த்தா இந்த சத்தம் போடுறாள் இவன். போச்சே, என்ன? என் கண்ணு போச்சே. ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணி கூப்பிட போறாங்களே. ஐயோ மாமா, எரியுது மாச்சே. சத்தம் போடாத புள்ள. கொஞ்சம் இரு, படு படு படு. சத்தம் போட மாதிரி சத்தம் போடாத புள்ள. கண்ணை துறை. ஆமாமா, அப்படிதான். கழுத இப்படி எல்லாம் பண்ணி என்ன தப்பு பண்ண வைக்கலாம் நினைக்கிறியா? உன்னால முடியாது. நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங். செக் கழுத. போ மாமா போ, இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் என்ன 4 நாள்ல ஒன்னால நான் கண்ணி கழிறேனா இல்லையான்னு பாரு. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். ஆஹா, அடடடடடா, பியூட்டிஃபுல். என்ன இடையில பூரா மாதிரி ஒண்ணு ஊறுது? ஏண்டா, நான் அழகா ரசிச்சிட்டு இருக்கும்போது இடையில நரித்தலை விட்டு கெடுத்துட்டியாடா? சாரி பாஸ். வாட் இஸ் திஸ் பாஸ்? திஸ் இஸ் பைனாகுலர். அப்படின்னா லாங்கில் இருக்கிறத கிட்டக்க காட்டும், சிறுசா இருக்கிறத பெருசா காட்டும். அப்ப பெருசா இருக்கிறத மழை மாதிரி கட்டுமா? டேய், இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. சித்தப்போ, என்ன சித்தப்போ, மாமா வராரா இல்லையான்னு பாக்க சொன்னா நீங்க என்ன பேசிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? நான் அவர் தாமா பாத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள இடையில இந்த நாய் பூந்து இன்டர்கட் பண்ணிருச்சு. பாத்தி அம்மா கடிக்கு வர்றான். வேணா, கொஞ்சம் சும்மா இருங்கடா நீங்க. டேய், நாலு கேட்டா அவன் வரான்னு பாடுறான். டேய், அவன் என்ன ஏவுகணையா அங்கிருந்து வர்றதுக்கு இப்படி பாக்குற? ஸ்ட்ரைட்டா பாடுறா. ஏன் கண்ணு தெரியாதா? நாங்கள் இப்படிதான் பாக்கணும். பாரு. வந்துட்டாரே. சித்தப்பா, அவரை கூப்பிடுங்க. நீ முதல்ல போய் குதிமா. நான் வரேன். டேய், பண்ணி எங்கடா போற நீ? நான் போறேன். டேய், நீ வாடா, நீ காப்பாத்துறது இருக்கட்டும். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. நீ குட்டி இரு. டேய், குளிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஏன்டா அழுக்கு தேய்க்கிற? அது இல்ல பாஸ், மீன் தண்ணிக்குள்ள போயிருக்கு. சின்னையா காப்பாத்த போயிருக்காரு. போன இடத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சின்னையா மீனை பிடிப்பாரு, மீன் சின்னையாவை லபக்குன்னு கடிக்கு, 2 பேருக்கு தண்ணிக்குள்ள ஜலக்கிரையிட நடக்கும். அப்படின்னா புரியல? புரியலையே. அடே, கற்பழிப்பு நடக்கும். தண்ணிக்குள்ள கற்பழிச்சு அழிஞ்சிடாதே. டேய், இந்தியாவுல இந்த மாதிரி எவனுமே கேட்டதில்ல, படுவா நீ கேட்டுட்ட. அது எப்படி அழிங்க? அழியுங்கிற. ஆழியாங்க வேற என்ன ஆகும்? கரைஞ்சு போயிருமுடா. டேய், நம்ம பிளான் எல்லாம் அவுட்ரா. வாடா. கண்டுபிடிச்சு பாருங்க மாமா. டேய், நீ எதுக்கு அழுகுற? நீ என்னமா ஆத்துக்குள்ள குதிச்சு உன் வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி அழுதுட்டு இருக்க? நான் அதுக்கு ஒண்ணு அழுகல பாஸ். என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அதை காண பாஸ். எவ்வளவு சீரியஸா இருக்கு நான் எதுக்கு அழுதுட்டு இருக்கு பாரு. சித்தப்பு, என்ன சித்தப்பு இது? எது இதா? இது வயிறு. ஐயோ, அது இல்ல. பின்ன இது மூக்குங்கறியா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு, வயிற்று தடவி அமுக்கி தண்ணி எடுப்பாருன்னு. அப்ப அவருக்கு மூடு ஒரு மாதிரி ஆகி ஏதாவது நடக்கும்னு. இப்ப இப்படி ஆயிப்போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவன் என்னமோ கொண்டையும் மண்டையும் வச்சு தெரிஞ்சத பார்த்தா அரபிக்கடலையே நீந்துவான்னு நினைச்சேன். அம்பராம்பாளையத்து ஆத்தண்ணிக்கே இந்த அமுக்க அமுக்க வச்சுட்டான். பாஸ், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அந்த 10 பைசா விழுந்த இடத்துல நடக்கும். டேய், என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? சித்தப்பு, மாமாக்கு ஆபத்து இல்லையே? மாமாவுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து. முடிச்சுட்டான். மாமா, எந்திரி மாமா. முடிச்சுட்டான். செத்துட்டான். முடிச்சிட்டியா? நல்ல வேலையா போச்சு. ஐயோ, தண்ணியில குதிக்கிற ஐடியாவை இவங்க தான் கொடுத்தாங்க. நீ முடிக்கிற முடிய பார்த்தா நான் தான் ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஐடியா கொடுக்கல, இந்த வெள்ளையும் தான் கொடுத்தா. பாஸ், அம்மா.